பொன்னாங்கண்ணி கீரையும் பாசிப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இது எங்கள் வீட்டு தொட்டியில் வந்தது. ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தப்போ ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு. எடுத்து வந்து ஒரு 4 குச்சி தான் ஊனினேன். ஆனால் இதோட இது 5 தடவை பறிச்சிட்டேன், கூட்டு வச்சுட்டேன். சீக்கிரம் வந்துக்கிட்டே இருக்கும். அது குச்சியை திரும்ப வச்சுட்டேன்னா வந்துக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பறிச்சுட்டே இருக்கலாம். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு ஆஞ்சிட்டு அதுக்கடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு தேவையானது மஞ்சள் பொடி, பெருங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி சூடாகவும் இந்த பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கோம்ல, கழுவி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றுங்க. நெய் வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக நெய் விட்றது. அதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் ரெண்டும் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பருப்பு வந்து அதில் வந்து பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு பருப்பு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வெந்துடணும். வெந்தது பிறகு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல கீரை, அதை எடுத்து அதில் போடுங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறினதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. போட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு நல்லா அந்த பருப்பு, கீரை எல்லாம் அப்படியே ஒன்றா வெந்துடும். ஒன்றா வந்து அப்படியே கரைஞ்சிரும். கீரையே வந்து பருப்பும் கீரை எல்லாம் ஒன்றாவே கரைஞ்சிரும். அது சாதத்தில் ஊற்றி பிரட்டி சாப்பிடும்போது அப்படியே டேஸ்ட்டாக வாசனையாக சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் நெய் ஊற்றுறோமா, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள்லாம் அந்த பருப்புலேயே வேக விட்டுறதுனால அவ்வளோ வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு நல்லா பிரட்டி சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கும் கொடுக்கலாம். அது நல்லா வெந்ததுக்கு பிறகு ஒரு தாளித்து கொட்டணும். அதுக்கு தாளிப்பு கரண்டி எடுத்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிடுங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் கடுகும் ஜீரகமும் போடுங்க. ஒவ்வொரு தாளிப்புக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி போட்டு தாளிக்கணும். கடுகும் சீரகம் போட்டோம்னா நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு அதை தாளிப்பு எடுத்து அந்த கீரை கடைசலில் கொட்டிடணும். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க விட்டு சாப்பிடணும். எந்த பொடியுமே போட தேவையில்லை. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.